அரசியல் செய்கிறாங்க. அது தப்பு. இது சரி சரி தப்பு. அது ஜீசஸ் செய்கிற துரோகம். அது நமக்கு ஜீசஸ்க்கு செய்கிற துரோகம். ஓகே, ஏன் துரோகம்ன்றீங்க? அது என்னன்னா, சரி நம்மளை இவ்வளோ தூரம் பிளெஸிங் பண்ணுறாங்க, நம்ம கொடுக்கலன்னா எப்படிங்க சுவிசேஷம் போகும்? ஓகே ஓகே. எப்படி போவாங்க? கிராமத்தில் இப்போ நான் செய்கிறேன். இப்போ பாருங்கள், அந்த ஊரில் ஒரு போய் சுவிசேஷம் செய்கிறாரு, ஏழை செய்கிறாரு. நான் அமெரிக்காவில் உட்காந்துட்ருக்கேன். சுவிசேஷம் செய்கிறதுக்கு ஒரு ஆள் அவைலபிளாக இருக்கிறாங்க. அவங்க பெஸ்ட் ஒய்க்காரன்னு நான் சொல்ல முடியாது. பட் ஹீ இஸ் அவைலபிள் டு கோ அண்ட் ப்ரீச் காஸ்பல். ஓகே ஓகே. அவர் போகிறதுக்கு நான் ஒரு சம்பளம், அவருக்கு யார் சம்பளம் கொடுக்குறேன்? யார் சம்பளம் கொடுக்குறேன்? யாரும் சம்பளம். அவர் பர்சனல் இன்ட்ரெஸ்ட் தான். 9/11 அட்டாக் அப்புறம் அமெரிக்காவில் இருக்கிற கம்பெனிஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி, அதனால் நிறைய லே ஆஃப் ஆகி, அமெரிக்காவுடைய ஜாபை நம்பி பென்ஸ் காரில் போன நிறைய இந்தியன்ஸு பென்ஸ் கார்லாம் ஏர்போர்ட் பார்க்கிங் லாட்டில் அபேண்டன் பண்ணி விமான ஏறி இந்தியா வந்து டிப்ரெஷனில் வாழ்ந்து நிறைய பேரண்ட்ஸ் சொல்லியிருக்கான், என் பையன் அமெரிக்காவில் திரும்பி வந்துட்டா என்னாச்சோ தெரியல, அவன் டிப்ரெஷனில் தெரியுறான், பைத்தியம் முடிச்ச மாதிரி தெரியுறான். இதெல்லாம் நான் கேள்விப்பட்டவங்க. எல்லாரும் அப்படி இல்லை, ஆனால் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு, கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு அந்த கிரீன் கார்டு கிடைக்க நீங்களும் வந்திருப்பீங்க, ஃபேமிலியோட. ஆமாம், வந்துடும். மறுபடியும் டிப்ரெஷனுக்குள்ள போயிருப்பேன், சிவியர் டிப்ரெஷனில் போயிருக்கோம். டெவலுடைய இது கேட்குது, ஆஹா உனக்கு வந்து செவரன்ஸ் பேக்கேஜ் மேலே உனக்கு டபுள் சேலரி உனக்கு கிடைக்காது போ, அப்படி தான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் நான் ப்ரைஸ் பண்ணிட்டு வந்தேன். ஐ டோன்ட் நோ அபவுட் இட், பட் ஐ கோட் ப்ரைஸ் காட், தேங்க்யூ லார்ட் ஃபார் திஸ் இன்டர்வியூ கேன்சல், ப்ரைஸ் த லார்ட் சொல்லிட்டே வந்துட்டு இருந்தேன். அல்லேலூயா, தேங்க்யூ லார்ட் ஜீசஸ், blood of Jesus, thank you லான்னு சொல்லிட்டே வந்துட்டு இருந்தேன். மிஸ்ஸஸ் கேட்டாங்க, என்னாச்சு இன்டர்வியூ போனால்? இல்லை, இன்டர்வியூ கேன்சலா? சரி, டோன்ட் வரி அபவுட் இட், வில் ப்ரேன்ட்டாங்க எங்கள் மிஸ்ஸஸ். டோன்ட் வரி அபவுட் இட், அதுவும் தேவட சித்தம் தான். நாங்கள் சரி கொஞ்சம் தேவட சித்தம்னா இது கேன்சல், தேவட சித்தம் அதெல்லாம் கொஞ்சம் டபுள்ஸாக இருக்கத்தான் செய்யும். சரி, இருந்தாலும் நம்ம இதாச்சே ப்ரைஸ் பண்ணிட்டே வந்துட்டோம். அப்புறம் ஈவினிங் 8 o'clock கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு நாளைக்கு இன்டர்வியூக்கு வாங்கினாங்க. 8 o'clock யார் கூப்பிட்றோம் அமெரிக்காவில்? ஆனால் கூப்பிட்டாங்க, நீங்கள் நாளைக்கு வாங்க இன்டர்வியூக்கு அப்படின்னாங்க. அப்புறம் சொன்னாங்க, இந்த மாதிரி இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் பண்ணணும், அப்போ தான் அவங்க இன்டர்வியூக்கு எடுப்போம் அப்படின்னாங்க. என்னதுன்னு கேட்டேன். இதுதான் அதான் சொன்னோம். அப்படியா? அப்புறம் சர்ச்சில் புதன்கிழமை ஒரு சர்ச்சு முடிஞ்சு வெளியே வந்துட்டு சரி உட்காந்து நல்லா படுக்க போயிட்டாங்க. அவங்க சொன்னதை அங்கே வச்சுட்டு எல்லா கம்ப்யூட்டரில் போய் உட்காந்து சரி ஆன்சர் எல்லாம் தயார் பண்ணி இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் இன்டர்வியூக்கு போனோடனே கொடுத்தாங்க. மூவ் ஆகி போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இடையில ஒரு சின்ன இதாச்சுல, நீங்க தசமா கொடுக்க வேண்டாம்னு யோசிச்சு அது இந்த கலாட்டா இது ஒரு பெரிய கலாட்டா. நான் அமெரிக்கா கல்யாணமாகி வந்துட்டேன் நான். சரி சரி சரி. அது அமெரிக்கா வந்ததுக்கு அப்புறம் நான் தசமா காணிக்கை எல்லாம் ஒழுங்கா கொடுத்துட்டு இருந்தேன். சரி சரி. இங்கிருந்து அனுப்பிச்சிட்டு எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தது. அப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆகி நான் மேரேஜ் வரும்போது இந்த மாதிரி காணிக்கை கொடுத்துட்டு இருந்தேன். அந்த தசமா கொடுக்குறேன்னு எங்க மிஸ்ஸஸ் நான் சொல்லலை. நான் காணிக்கை கொடுக்குறேன், போடுவேன், காணிக்கை போடுவாங்க, ஹாப்பி கப்புள், அதனால எல்லாம் போட்டு போவோம். அப்புறம் ஒருத்தர் பார்க்கிங் லாட், சர்ச்சு முடிஞ்சு வரும்போது பார்க்கிங் லாட்டில் ஒருத்தர் பேசினார். இந்த மாதிரி ஜான் எங்கேருந்து வந்த, என்ன செய்கிற, எது செய்கிற அப்படின்னு சொல்லுவார் அவங்கள்ட்ட. அப்புறம் என்ன ஒரு பைபிள் ஏதோ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அது மாதிரி டைத்தன் ஆஃபரிங்ஸு அப்படி இப்படின்லாம் நான் சொல்ல இது சும்மா இருக்க மாட்டான் நான் பேச. சரி, அதெல்லாம் நீ கொடுக்க வேண்டாம். அவர் கொடுக்குறதில்ல போல தெரியுது. அதனால் அவர் என்ன சொல்கிறார், அதெல்லாம் கொடுக்க வேண்டியதில்லை அப்படின்னு ரெண்டு சொன்னாலும் தெரியுது. ஆனால் கொடுக்க வேண்டாங்கிறது மைண்டில் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. ஆமாம், அப்படியா கொடுக்க வேண்டியதில்லை, நாம தான் சும்மா கொடுத்துட்டு இருக்கிறோமோ இல்லையோ. சரின்னு அப்புறம் பாருங்கள், அதுதான் பாருங்கள், ஒரு பிசாசு பாருங்கள். அது நல்ல ஒரு கிறிஸ்தவரை வச்சு உங்களை பேச வச்சு கிறிஸ்தவனால சர்ச் பார்க்கிங் லாட்ல பேசுறாப்புல. அப்படி வந்துட்டு இருக்கும்போது என்னது, அப்போ வந்து ஒரு $300 $400 கொடுப்போம்னு நினைக்கிறேன். சரி, மந்த்லி. அது வெறும் $100 மாறிடுச்சு. எனக்கு ஞாபகம் இருக்குது, $400 கொடுக்குறது $100 மாறிடுச்சுன்னு எனக்கு நல்லா தெரியும். சரி சரி. அப்புறம் எங்க மிஸ்ஸஸ் தெரியாது, அவங்களுக்கும் பெருசா அதுவும் தெரியல. அதை காணிக்கை கொடுக்கணும், அவங்களுக்கு தசமா காணிக்கணும் நான் சொல்லி தான் அவங்களுக்கே தெரியும். அப்படி போயிட்டு இருந்தது, ஒழுங்கா போயிட்டு இருந்தது. அந்த சமயத்துல கர்த்தருடைய கிருபை பாருங்க. ஆனாலும் ஒரு விசா ப்ராசஸ் எல்லாம் நல்லா போச்சு எனக்கு. சரி, விசா ப்ராசஸ் நல்லா போச்சு. 6 years ஆகும் அந்த டைம்ல விசா கிரீன் கார்டுக்கு அப்ளை பண்றதுக்கு. H1 டெம்பரரி விசால இருந்து சரி 6 years விசா கொடுப்பாங்க. ஓகே ஓகே. அதுக்குள்ள நம்ம கிரீன் கார்டுக்கு மாத்திக்கணும். சரி, கிரீன் கார்டுக்கு நம்ம மாத்திக்கலினா அப்புறம் நம்ம இந்தியா திரும்பி போக வேண்டியது. அப்புறம் மறுபடியும் அப்ளை பண்ணி வரோம். ஆனால் மீன் டைம் அந்த 6 years ஆஃப் விண்டோவில்
நம்ம க்ரீன் கார்டு அப்ளை பண்ணால் we can stay permanently. அதான் க்ரீன் கார்டு ப்ராசஸ். அதில் என்னோட வேலைக்கு சேர்ந்தவங்க எல்லாமே வந்து 6 years வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 4 years அப்ளை பண்ணிட்டா 4 years ஆயிடுச்சு, சரி ஸ்டில் வெயிட்டிங் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி நாமளும் 6 years தான் நினச்சிட்டு உட்காந்துருந்தோம். ஆனால் என்னுடைய லாயர் வந்து என்ன சொன்னார், ஜான் உனக்கு ஒரு நல்ல ஒரு டேர்ம் இருக்குது, நீ வந்து உனக்கு வேற ஒரு ரவுட் ஒன்று இருக்குது, வேற ஒரு அவென்யூ இருக்குது, வேற ஒரு வழி இருக்குது, அந்த வழியில் அப்ளை பண்ணி உனக்கு சீக்கிரம் வாங்கி தரேன்னு சொன்னாங்க. சரி அதே மாதிரி அப்ளை பண்ணாங்க. அந்த டைமில் தசமமாக காணிக்கைகளை கொடுக்கல, குறைஞ்சிருச்சு. சரி ஆனாலும் அவர் மைண்ட் பண்ணுறதுலேன்னு தெரியுது ஜீசஸ் யாராவது சொன்னாங்க அதனால் போயிட்டாங்க. பட் வி வில் டீச் ஹிம் அப்படின்னு அவர் அதில் உறுதியாக இருந்துட்டு இருக்கிறாரு. அதனால் அது ஒன்று கண்டுக்கல் போல தெரியுது ஜீசஸ். அதை விட்டடிச்சிட்டாரு. நம்ம வயதான் சரி பரவாயில்ல எல்லாம் பின்னாடி பார்த்துக்கலாம்னு. சரி சரி அதனால் அப்படி போயிட்டு இருந்தது. விசா ப்ராசஸ் வந்துருச்சு, எல்லாம் ஜலசி ஆயிட்டாங்க. ஜீன்ஸாஸ்ங்கிறது அடுத்து கோல்டன் ஆப்பிள் இல்லை, கிரீன் கார்டுங்கிறது. மறுக்கால் நீங்க மறுபடியும் எம்பசிக்கு போக வேண்டியது இல்லை, மித்தவங்கள வெயிட் பண்றது உங்களுக்கு வந்துருச்சு. அவங்க 4-5 years வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு 1 yearல வந்ததுன்னா, எனக்கு 1 yearல வந்தா சரி எப்படி இருக்கும்? சரி அதுதான் ரொம்ப இதுதான் பிளெஸிங்ஸ் தான். சரி அது கிரேட் பிளெஸிங் தான். அதெல்லாம் வந்துச்சு. டவுன் பஸ் டிக்கெட் ஏற மாதிரி ஏறிட்டு போயிடலாம்ல அமெரிக்கா, எல்லாமே ஈஸியாக. ஆமாம் எங்கேயும் போக வேண்டியதில்லை. அது எங்கள் மிஸ்ஸஸ் தான் ஃபர்ஸ்ட் அது கொண்டாந்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்குதுங்கிறாங்க. எங்கள் மிஸ்ஸஸ் டெய்லியில் போய் கொடுத்து அது திறந்து பார்த்தா க்ரீன் கார்டு. அது எங்கள் மிஸ்ஸஸ் கொண்டாந்து அவங்களுக்கே தெரியல கையில் என்ன வச்சுட்டு இருக்கிறாங்க. எங்கள் மிஸ்ஸஸ் உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்குது பிடிச்சி பார்த்துட்டு ஹல்லேலூயான்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். எங்கள் மிஸ்ஸஸ் ஹல்லேலூயா என்ன அது என்ன இருக்குன்னு கேட்டாங்க. க்ரீன் கார்டுங்கிறேன். எங்கள் மிஸ்ஸஸ்க்கு அது என்னென்னு தெரியல, க்ரீன் கார்டுன்னு அவங்களுக்கு என்னென்னு தெரியல. அது விலைக்கு சொன்ன ஓஹோ அப்படியா சரி சரி அப்படி எங்க மிஸ்ஸஸ். சரி சரி இப்போ வர கேர்ள்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா டாப் டூப் ஐ ஹவ் கிரீன் கார்டு, ஐ ஹவ் சிட்டிசன். ஏமா நானே சிட்டிசன் சும்மா கம்மன் போமா ஜெர்குட்டு போமான்னு நினைச்சிட்டோம். அதனால சும்மா இதெல்லாம் பண்றாங்க. அது உண்மையில ஜீஸ் செஞ்சா தான் தெரியும். சரி 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 அதுக்காக அவங்க பண்ற செலவு எவ்வளவு தெரியுங்களா? அது 25 lakhs இருக்கும். 25 lakhs 60 lakhs செலவுபடி வாங்குறாங்க. அதை எங்க சும்மா இன்வாலிட் விசால சவுத்துட்டி குச்சி வர்றதுக்கே 40 lakhs செலவு பண்ணிட்டு வர்றாங்கல்ல பஞ்சாப். அவங்கள திருப்பி அனுப்பிச்சிட்டு வராங்கல்ல. ஆமா அப்புறம் டூரிஸ்ட் விசால வந்துட்டு போகாம இருக்கிற ஆட்களும் இருப்பாங்க. இருக்குது. நம்ம எனக்கும் ப்ராசஸ் பண்றாங்க, மிஸ்ஸஸ்க்கும் ப்ராசஸ் பண்றாங்க, என் கம்பெனி ப்ராசஸ் பண்ணுது. சரி அவங்களே எல்லாம் போட்டுக்கிறாங்க செலவு. எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு செலவு இல்லை. செலவு எல்லாமே கிரீன் கார்டு ஆகிட்டு எல்லாமே அவங்களே போயிட்டாங்க. செலவில்லை, ஒரு பைசா செலவில்லை, ஒரு பைசா செலவில்லை. அது கர்த்தரை பார்த்துக்கிட்டார். சரி கடவுள் தான் பார்த்துக்கிட்டாரு. அப்போ தசமபாகம் குறைஞ்சிக்கிட்டே போகுது. தசமபாகம் குறைஞ்சிட்டு போயிட்டு ஆனால் இங்கே ஒரு பிளஸிங் வந்துருச்சு. அதுதான் சொல்றாங்க போட்ட சில கொடுக்கல பிளஸிங் செய்யறாங்க. அது தப்பு. இது சரி சரி தப்பு. அது ஜீசஸ் செய்யற துரோகம். அது நமக்கு ஜீசஸ்க்கு செய்யற துரோகம். ஏன் துரோகம்ன்றீங்க? அது என்னன்னா சரி நம்மளை எவ்வளோ தூரம் பிளஸிங் பண்ணுறாங்க, நம்ம கொடுக்கலன்னா எப்படிங்க சுவிசேஷம் போகும்? ஓகே ஓகே எப்படி போவாங்க? கிராமத்தில் இப்போ நான் செய்கிறேன். இப்போ பாருங்க அந்த ஊரில் ஒரு போய் சுவிசேஷம் செய்கிறாரு, ஏழை செய்கிறாரு. நான் அமெரிக்காவில் உட்காந்துட்ருக்கேன். சுவிசேஷம் செய்யறதுக்கு ஒரு ஆள் அவைலபிளாக இருக்கிறாங்க. அவங்க பெஸ்ட் ஊழியக்காரன்னு நான் சொல்ல முடியாது. பட் ஹீ இஸ் அவைலபிள் டு கோ அண்ட் ப்ரீச் காஸ்பல். ஓகே ஓகே அவரு போகிறதுக்கு நான் ஒரு சம்பளம், அவருக்கு யார் சம்பளம் கொடுக்குறேன்? யார் சம்பளம் கொடுக்குறாங்க? யார் சம்பளம்? அவர் பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டில் தான் போகிறாங்க. அங்கே ஜனங்க கிராமத்தில் இருக்க ஜனம் என்ன எவ்வளோ காணி கொடுப்பாங்க? 30 ரூபா, 25 ரூபா, 10 ரூபா. ஸோ ஆண்டவருடைய சுவிசேஷத்துக்கு நம்ம சுவிசேஷம் கொடுக்கணும். இது கொடுத்தாதான் போகுன்றது தெரியும். அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். நமக்கு ஒரு வேவ கர்த்தரை வச்சிருக்காரு. அப்படி ஓகே அது அந்த சென்ஸ் இருக்குது. அதில் ஸ்ட்ராங்காக இருக்கு ஜீசஸ் அதில் செய்யறது. ஸோ இந்த சுச்சுவேஷன்ல யோசிச்சிங்க, நீங்கள் கம்மியாக கொடுத்துட்டீங்க, அப்புறம் கொடுக்கவே இல்லையா? பண்ணிட்டீங்களா? அப்புறம் அதான் கம்மியாக தான் கொடுத்துட்டு இருந்தது. ஏதோ ஒரு காணிக்க போடுவோம் இல்லை, ஏதோ காணிக்க போயிட்டு இருந்துச்சு. ஆமாம் ஆமாம். அப்போ எப்போ ஃபீல் பண்ணீங்க? அப்புறம் கிரீன் கார்டு கிடச்சிருச்சு. சரி கிரீன் கார்டு கிடச்சிட்டு நான் போயிட்டு இருக்கும்போது அப்புறம் எங்கள் மேனேஜர் கம்பெனியில் அனௌன்ஸ் பண்ணாங்க, இந்த மாதிரி நெக்ஸ்ட் 3 months எல்லாருமே லே ஆஃப் பண்ண போகிறோம், கம்பெனி வாஸ் சோல்டு. ஆமாம் நீங்கள் கம்பெனி சோல்டு பண்ணிட்டோம், இனி நீங்கள் எல்லாரும் அவரை வேற வேலை தேடிக்கிங்க. அப்புறம் உங்களுக்கு நாங்கள் 3 months சேலரி கொடுப்போம். நாங்கள் கொடுத்துருவாங்க 3 months சேலரி. சரி சரி நெக்ஸ்ட் 3 months உங்களுக்கு இன்சூரன்ஸ் எல்லாமே இருக்கும். சார் நமக்கு என்ன வேறு இப்போ 3 months சேலரி கிடைக்குதுன்னு ஜாலியாக எல்லாம் பண்ணியாச்சு. சரி அது 3 months. அப்போ தீவிரவாதிகள் அட்டாக் ஆயிடுச்சு 9/11 2001 அட்டாக் ஆயிடுச்சு. ஓகே நான் அது இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வார் வருது, அதெல்லாம் அது பெருசாக எடுத்துக்கல. ஆனால் வார் கண்டினியூஸாக போக பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ்
க்ளோஸ் பண்ணிகிட்டே வந்தாங்க அமெரிக்காவில். அந்த வேலை கிடைக்க ரொம்ப கஷ்டமாக. பட் நீங்கள் ஹியரிங் ஹோல்டர்னா அவங்க அங்கே இருந்துட்டு க்ரீன் கார்டு இருந்துக்கலாம். அதான் இப்போ க்ரீன் கார்டு இல்லைன்னா நீங்கள் இங்கே வந்துருக்கு மறுபடியும் பேக் டு பெருமிழ் டிசாஸ்டர் தான். 9/11 அட்டாக் அப்புறம் அமெரிக்காவில் இருக்கிற கம்பெனிஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி அதனால நிறைய லே ஆஃப் ஆகி அமெரிக்காவுடைய ஜாபை நம்பி பென்ஸ் காரில் போன நிறைய இந்தியன்ஸு பென்ஸ் கார்லாம் ஏர்போர்ட் பார்க்கிங் லாட்டில் அபேண்டன் பண்ணி விமானம் ஏறி இந்தியா வந்து டிப்ரெஷனில் வாழ்ந்து நிறைய பேரண்ட்ஸ் சொல்லியிருக்கான், என் பையன் அமெரிக்காவில் திரும்பி வந்துட்டா என்னாச்சோ தெரியல, அவன் டிப்ரெஷனில் தெரியுறான், பைத்தியம் முடிச்ச மாதிரி தெரியுறான். இதெல்லாம் நான் கேள்விப்பட்டவங்க எல்லாரும் அப்படி இல்லை, ஆனால் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு அந்த கிரீன் கார்டு கிடைக்க நீங்களும் வந்திருப்பீங்க ஃபேமிலியோட. ஆமாம் வந்துடும். மறுபடியும் டிப்ரெஷனுக்குள்ள போயிருக்கோம், சிவியர் டிப்ரெஷனில் போயிருக்கோம். எனக்கு நல்ல ஒரு வருமானம், நல்ல ஒரு செட்டில்டு ஃபேமிலி மேரேஜ் ஆயிடுச்சு. ஆமாம் எப்படின்னா மருமகன் வந்து அமெரிக்காவில் வேலை செய்யறான்னு பொண்ணெல்லாம் கொடுத்தாச்சு. இனி அமெரிக்காவில் ஜாப் இல்லைன்னா படி டிசாஸ்டர் தான். இனி அது என்னது அப்புறம் அது வெரி டிஃபிகல்ட் இல்லையா? புரியுது. ஸோ அந்த சிச்சுவேஷன் என்ன நடக்குது? நீங்கள் 3 month கொடுத்துறாங்க சேலரி, என்ன நடக்குது அதுக்கப்புறம்? சரி நம்ம ஸ்டே பண்ணி இருக்கிறோம், சரி நம்ம கிரீன் கார்டு இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் வேலை கிடைக்கும் அப்படின்னு வேலை கிடைக்கும். ஆனால் வேலை அப்ளை பண்ண பார்த்தா எல்லா கம்பெனிஸில் எல்லாம் ரொம்ப டைட்டாக இருக்குது. ஓகே. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அது நிறைய ஜாப் கிடைக்க ரொம்ப டிஃபிகல்ட்டி ஆயிடுச்சு. அப்புறம் மிஸ்ஸஸ் நானும் ஜாப் பண்ணிட்டு இருந்தோம். ஏன் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது, காடு என்ன நம்ம தேவன் ஏன் ப்ரேயர் கேட்க மாட்டேங்கிறாரு, இதெல்லாம் கொஞ்சம் சோர்வாயிடுச்சு. சரி ஜீஸ் பற்றி ரொம்ப நல்லா சொல்லுவீங்களே, ஏன் வந்து இப்படி ஆகிட்டு இருக்குது, இது கண்டுபிடிச்சிடலாம், ஜாப் பண்ணுவோம் கண்டுபிடிப்போம் சொல்லி அதிகாலை 5 மணிக்கு எழுந்திரிச்சு நானும் ஸ்தோத்திர ஜபங்கள் 1000ன்னு ஒரு புஸ்தகம் வரும். ஆமாம் நம்ம எங்கள் மாமியார் கொண்டாந்து கொடுத்துட்டு போனாங்க, குழந்தை படிச்சுட்டு. ஆமாம் அதை எடுத்துகிட்டு உட்காந்து காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு அது 1000 ஸ்தோத்திர ஜபம் படிச்சிங்கன்னா 1 மணி நேரம் ஆகும். சரி அது உட்காந்து படிச்சுட்டு இருந்தோம். அப்போ ஸ்தோத்திரம் பார்த்தீங்களா, ஸ்தோத்திரம் தான் அது. அப்புறம் ஜபம் பண்ணுவோம், சரி வேலை கிடைக்குன்னு ஜபம் பண்ணுவோம். அப்புறம் இது இன்டர்வியூ வரும்னு உட்காந்துருப்போம். இன்டர்வியூ வர நானும் மிஸ்ஸஸும் உட்காந்து எதையோ பேசிகிட்டு இருப்போம். அப்புறம் சமயம் பைபிள் எடுத்து படிச்சுட்டு இருந்தோம். சரி இப்படி போயிட்டு இருந்துச்சு. ஆமாம் இப்படி போயிட்டு இருக்கும்போது அப்புறம் எங்கள் மிஸ்ஸஸ் சொன்னாங்க, இப்படி தானே உங்கள் ஒரு ஃப்ரெண்டுக்கு நீங்கள் வேலை இல்லாமல் இருந்தபோது நீங்கள் என்னமோ ஒரு என்னமோ ஒரு சொன்னீங்க, அவன் உடனே அவன் என்னமோ சொன்னான், அவன் செஞ்சான். அப்புறம் அவன் வந்து வேலை இல்லாத அந்த பையன் அமெரிக்கன் பாய் அவன். ஓகே. அவனுக்கு வந்து இப்போது சாம்ஸ் கிளப்னு ஒரு பெரிய ஒரு இது இருக்குது இந்த வால்மார்ட்டுடைய, அதில் வந்து இப்போ பெரிய மேனேஜர் ஆகிட்டான். அவன் சொன்னான், ஜான் நீ சொன்ன பைபிள் ஸ்டடி ரொம்ப நல்லா இருந்தது, நான் ஐ வாஸ் ஒபே டு தட், நான் கீழ்ப்படிஞ்சேன், எனக்கு நல்லா இருந்தது. அது என்ன சொன்னீங்க அப்படின்னு மிஸ்ஸஸ் கேட்டாங்க. சரி அதுவா, அது இல்லை தசமமாகும் காணிக்கை அப்படின்னு சொன்னேன். அது சம்பாதிக்கிறதெல்லாம் 1/10 கொடுக்கணும், அப்போ கர்த்தர் ஆசீர்வதிப்பாருன்னு நான் சொன்னேன் அப்படின்னு கேட்டேன். அப்படியா, நீங்கள் என்ன எவ்வளோ போடுறீங்க அப்படின்னு கேட்டுச்சு. அப்புறம் தான் வேலைச்சு. இல்லை நான் சொன்னேன், நான் வந்து கொடுத்துட்டு இருந்தேன், இப்போ குறைச்சிட்டேன். குறைச்சிங்களா அப்படின்னு மிஸ்ஸஸ் கேட்டாங்க. சரி ஆமாம் குறைச்சிட்டேன். அப்புறம் சரி சொன்னேன், எப்படி செய்யக்கூடாது, அப்போ நம்ம செய்வோம். பேங்க்கில் பணம் இல்லை, வெரி ஃபியூ தான். சரி அப்புறம் ரிட்டையர்மெண்ட்டுக்கு இருக்குது பணம், அந்த ரிட்டையர்மெண்ட்டில் போய் எடுத்து சரி இதில் தசமாக இனிமேல் போடுவோம்னு சொல்லி போட ஆரம்பிச்சிருந்தான். அந்த மாதிரி ரொம்ப டிசாஸ்டர் நிலைமையிலிருந்து மறுபடியும் தசமாக போடுறது கஷ்டம். ஓகே ஓகே ஓகே. அது கீழே போயிடுச்சு, நம்ம ஃப்ளைட்டு கிராஷ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் போட்டவும் ஈஸியாக இருந்துச்சு. ஆமாம் ஆமாம், அதுதான் சின்ன கீழே போயிட்டு அப்புறம் மறுபடியும் மேலே வர்றதுங்கிறது கஷ்டம். அந்த மாதிரி போகக்கூடாது. திருப்பி பண்ணி ஃபைனான்ஸில் மறுபடியும் எல்லாம் நெகட்டிவ் இருக்கிறத உங்களுக்கு அந்த நேரத்தில் அது கொடுத்தா பாசிட்டிவ் ஆகணும் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு இதில் ஒரு கொடுத்துட்டு ஏதோ ஒரு பேச்சில் தகவல் கொடுத்துட்டே வந்தேன். சரி, அதனால் அது எனக்கு என்னுடைய லைஃப்பில் அப்படி நடந்தது. அது எங்கள் மிஸ்ஸஸ் எல்லாம் அவங்க பார்த்துருக்காங்க, அதனால் நல்லாவே சொல்லியிருக்காங்க. ஆனால் இனிமேல் அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி தசமா காணிக்கெல்லாம் கொடுத்துட்டு வந்தேன். சரி, கொடுத்துட்டு வரும்போது நல்ல ஒரு வேலை கிடச்சிது, சூப்பராக ஒரு வேலை கிடச்சிது, சூப்பர் வேலை கிடச்சிது. அதுதான் நல்ல பிளெஸ்ஸிங்ஸாக போயிட்டே இருந்தது, பிளெஸ்ஸிங்கே போயிட்டே இருந்தது. பிசில் போயிட்டு இருக்கும்போது ஒரு கேன்சர் இன்ஸ்டியூட்டில் ரொம்ப 6 இயர்ஸாக வேலை செஞ்சோம். 6 இயர்ஸ் வேலை செய்யும்போது அவங்க சொன்னாங்க, இந்த கம்பெனி வந்து இனி நியூயார்க் போகுது அப்படின்னாங்க. நம்ம நியூயார்க் போகிறீங்களா ஜான் அப்படின்னு கேட்டாங்க. ஐயோ நியூயார்க்லாம் போகல, அதெல்லாம் நான் இங்கே தான் இருக்க பண்ணுறேன்.
அப்படின்னா நீங்கள் வேறு வேலை தான் தேடணும். ஓகே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி நான் உங்களுக்கு 3 months சேலரி கொடுக்குறோம் அப்படின்னா. இது வந்து கிட்டத்தட்ட 12 வருஷம் கழிச்சு இது நடக்குது மாதிரி திருப்பி அதே மாதிரி சீனுக்குள்ள போறோம். சரி 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 சரி. இந்த தடவை இந்த டைம் கரெக்டா கொடுத்துட்டு வரீங்க. இந்த தடவை கொடுத்துட்டு வரோம். இந்த தடவை ஐயா கரெக்டா இருக்கிறாரு. சரி, அதுக்கு மேல போயிட்டு இருக்குது. சரி, ஓகே. 1 பைசா தசமாட்டு 1 பைசா கொடுத்தா கூட கடவுள் ஏதாவது டென்ஷன் ஆயிடுவாரு. அதுக்கு மேல எக்ஸ்ட்ரா போட்டுறது. சரி, கொஞ்சம் ஏதாவது நம்ம அக்கௌண்ட்ஸ்ல கொஞ்சம் ஜீசஸ் ஏதாவது கூட நீங்க அதை காமெடியா சொல்றீங்க. பட் ஆனா நீங்க மெயினா சுவிசேஷம் பரவணும். நம்ம தசமா காணிக்கிறது எங்க என்ன பண்றோம்? தசமா காணிக்கிறது அனுப்புறாங்க. பொதுவா அந்த ஒரு இது இருக்குல்ல டாக். இப்போ வந்து என்ன ஆண்டர் கொடுக்கலான்னு என்ன கோச்சு பாரு, அவங்க அடிப்பாரு, அப்படிலாம் பண்ண மாட்டாரு. அப்படி இல்லை அப்படிங்கிறது பொது டாக்கே ஒண்ணு இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி அது கொடுத்தா ஒரு சுவிசேஷத்துக்கு அது ரொம்ப இப்ப இப்படி எடுத்து பாருங்க. ஆண்டவர் கோச்சிக்கிறது இல்ல, ஆண்டவர் நம்ம கோச்சிக்கிறது இல்ல. அவர் என்ன பேங்கா நடத்திட்டு இருக்கிறாரு, ரிசர்வ் பேங்கா நடத்துறாரு. இல்ல இல்ல, அது அப்படி இல்ல. சரி சரி. ஆனா அங்க ஊழியர் செய்யறவங்களுக்கு பாதிக்க ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்கல்ல, அங்க அடி வாங்குறாங்கல்ல, பட்னியா கிடக்குறாங்கல்ல, நம்ம காணி குடுக்கலன்னா ஊழியக்காரங்க அடிக்கிறாங்கல்ல சுவிசேஷம் சொல்ற இடத்துல. அப்புறம் அதுக்கு என்ன நம்ம ரீசன் சொல்ல போறோம்? நமக்கு அப்படி ஜெயில ஓட்டுறாங்கல்ல, அப்புறம் யார் பெயில் எடுக்கிறது? ஸோ அதனால நீங்க கொடுக்கறதுனால ஒரு ஃபினான்ஷியலி ஒரு growth வந்து என்னன்னா இன்னொரு டிப்ரெஷன்ஸ் நம்ம ரிலீவ் பண்றோம்ல, அது ஒரு பிளெஸிங்கா மாறுது. ஆமா, பிளெஸிங்கா மாறுது இல்ல. ஓகே ஓகே. அதுக்கு நம்ம அவைலபிளா இருக்கறோம்ல. சரி, அந்த நம்ம வாலெட் ஓபன் பண்றதுக்கு அவைலபிளா இருக்கறோம்ல கர்த்தர் பாக்க. சோ இப்போ 12 வருஷம் கழிச்சு திருப்பி இதே மாதிரி வருது. இந்த தடவை ஐயா ஜாலி தான் இந்த தடவை. ஏன்னா ஐயா இப்போ 10 பாய்ஸ் இல்ல நமக்கு இருக்கான்னு சொல்லிட்டு அப்புறம் மிஸ்ஸஸ் கேக்குறாங்க. சரி சரி, அன்னைக்கு நீங்க சொன்னீங்கல்ல அந்த 3 months செவரன்ஸ் பேக்கேஜ் கொடுக்கும்போது சரி அந்த ஒரு பெரிய பிளெஸிங்ஸை சொன்னீங்க. இப்போ எங்கள் மிஸ்ஸஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் 1 monthல நம்ம 1 month இருக்கு, ஒரு கிரேஸ் பீரியட் கொடுக்குறாங்க. 1 monthக்கு அப்புறம் நம்ம லே ஆஃப் போகிறோம். அப்போ சொல்லியிருக்காங்க 3 months கொடுப்பாங்க. அப்போ நான் சொன்னேன்னா அது 1 monthக்குள்ள வேற வேலை தேடிட்டேன்னா அந்த புதுசாக வேலை செய்கிற கம்பெனிலேருந்து சேலரி வரும். இந்த 3 months இப்போ இவங்க கொடுக்கறது வரும். அப்போ டபுள் சேலரி வரும். ஆமாம் ஆமாம். ஸோ இந்த தடவை இந்த நிற்கிறதுக்குள்ள இந்த 1 month கிரேஸ் பீரியடுக்குள்ள இன்னொரு வேலை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா டபுள் சேலரி இருக்கும் நெக்ஸ்ட் 3 months. சரி சரி. அதனால உட்காந்து இந்த தடவை உட்காந்து கொஞ்சம் அவ்வளோ தீவிரமாக ஜெபம் பண்ணல. சும்மா உட்காந்து எங்கள் மிஸ்ஸஸ் அந்த ஃபேனல் உட்காந்து பைபிள் பிக்சர்ஸ் எல்லாம் வெட்டி கொடுத்துட்டு பேசிட்டு, இன்டர்வியூக்கெல்லாம் ஒன்றும் ப்ரிப்பேர் இல்லை, அவர் பேசிட்டு இருந்தால் அப்ளை பண்ணிட்டு பேசிட்டு உட்காந்து இன்டர்வியூ வந்துச்சு. இன்டர்வியூக்கு வாங்க கூப்பிட்டாங்க. சரி, இன்டர்வியூக்கு வாங்கிட்டு கூப்பிடும்போது இன்னும் ஒரு 1 week இருக்குது இந்த கிரேஸ் பீரியட் முடியறதுக்கு. சரி, இந்த கிடைச்சதுன்னா கரெக்டாக இருக்கும். சரி, வேலை அந்த கிரேஸ் பீரியட் முடியறதுக்கும் இந்த வேலை கிடைக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். அதனால இப்போ இந்த இன்டர்வியூக்கு போனோம். இன்டர்வியூ போய் உட்காந்துருக்க லஞ்சில் உட்காந்துருக்கும் போது திடீர்னு கூப்பிட்டு இன்னைக்கு இன்டர்வியூ இல்லை, சாரி என்ன மேனேஜர் ரொம்ப பிஸியாக இருக்கிறாரு. சரி, ஸோ சம் அதர் டைம்னு சொல்லிட்டாங்க. சரி, ஆடாடா என்னடா இப்படி ஆகி போச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து என்னன்னா அதுக்குள்ள கிடைச்சுன்னா டபுள் சேலரி ஆகிடும். ஓகே, இன்னும் 3 months அப்புறம் இல்லைன்னா அந்த செவரன்ஸ் பேக்கேஜ் செலவாயிட்டு இருக்கும் நெக்ஸ்ட் 3 months. அதனால நம்ம அது இல்லை. அப்புறம் திரும்பி வந்துட்டு இருக்கும்போது ஜாமனிட்ட போகும்போது டெவலுடைய இது கேட்குது, ஆஹா உனக்கு வந்து செவரன்ஸ் பேக்கேஜ் மேலே உனக்கு டபுள் சேலரி உனக்கு கிடைக்காது போ அப்படிதான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் நான் ப்ரைஸ் பண்ணிட்டு வந்தேன். ஐ டோன்ட் நோ அபௌட் இட், but I'm going to praise God. Thank you Lord for this interview cancel. Praise the Lord சொல்லிட்டே வந்துட்டு இருந்தேன். Hallelujah, thank you Lord Jesus, blood of Jesus, thank you Lord சொல்லிட்டே வந்துட்டு இருந்தேன். மிஸ்ஸஸ் கேட்டாங்க என்னாச்சு இன்டர்வியூ போனா, இல்லை இன்டர்வியூ கேன்சலா. சரி, டோன்ட் வரி அபௌட் இட், வில் ப்ரேன்ட்டாங்க எங்க மிஸ்ஸஸ். டோன்ட் வரி அபௌட் இட், அதுவும் தேவட சித்தம் தான். நாங்கள் சரி கொஞ்சம் தேவட சித்தம்னா இது கேன்சல் தேவட சித்தம் அதெல்லாம் கொஞ்சம் டபுள்ஸாக இருக்கத்தான் செய்யும். சரி, இருந்தாலும் நம்ம ஏதாச்சும் ப்ரைஸ் பண்ணிட்டே வந்துட்டோம். அப்புறம் ஈவினிங் 8 o'clock கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு நாளைக்கு இன்டர்வியூக்கு வாங்கினாங்க. 8 o'clock யாரும் கூப்பிட்றோம் அமெரிக்காவில், ஆனால் கூப்பிட்டாங்க நீங்கள் நாளைக்கு வாங்க இன்டர்வியூக்கு அப்படின்னாங்க. அப்புறம் சொன்னாங்க இந்த மாதிரி இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் பண்ணணும், அப்போதான் அவங்க இன்டர்வியூக்கு எடுப்போம் அப்படின்னாங்க. ஓ, என்னதுன்னு கேட்டேன். இதுதான் அதான் சொன்னோம். அப்படியா? அப்புறம் சர்ச்சில் புதன்கிழமை சர்ச் முடிஞ்சு வெளியே வந்துட்டு சரி உட்காந்து நல்லா படுக்க போயிட்டாங்க. அவங்க சொன்னதை அங்கே வச்சுட்டு எல்லா கம்ப்யூட்டர்ல போய் உட்காந்து சரி ஆன்சர் எல்லாம் தயார் பண்ணி இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் இன்டர்வியூக்கு போனோடனே கொடுத்தாங்க. 5 நிமிஷத்துல சால்வ் பண்ணிட்டேன். ஏன்னா ஏற்கனவே இங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டார் நைட் வெடி உட்காந்து 3 மணி வரை உட்காந்து பண்ணியாச்சு. சரி சரி சரி. அதனால அங்க போய் உட்காந்து 5 நிமிஷத்துல முடிக்க ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி நீங்க ஜாப்ல சேருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி,
அப்புறம் இங்கே வேலையை நிற்கிறதுக்கு முன்னாடி அப்புறம் வந்து உடனே நாளைக்கே சேருங்க நாங்கள் இல்லை நான் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன், அது இன்னும் 1 வீக்ஸில் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் வந்து சேர்றேன். சரி, அது மாதிரி ஒரு 1 வீக் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் அப்புறம் இங்கே வந்து அடுத்த சேலரி டபுள் சேலரி அதே லே ஆஃப் ஆச்சு. சரி, அதே 12 இயர்ஸ் ஆளுக்கு இதே வருது, இந்த டபுள் இது பார்க்கலாம். அது ஒரு இது. ஆனால் உங்களுக்கு இப்படி போகும்போது வேலைகளில் உங்களுக்கு நல்ல அந்த நாலேஜ் இல்லை, வேலையில் அப்படி எடுத்துக்கலாமா? வேலைஜில் வந்து நாலேஜ் அது ஒரு இது. சும்மா நாலேஜ் சும்மாலாம் வராது. அது நம்ம ஒன்றும் புக்கு யூனிவர்சிட்டியில் சொல்லித்தரது இல்லை. இது டெக்னாலஜி மாறிட்டே இருக்கும். ஜெர்மன் டெக்னாலஜி அப்போ எப்படி இதெல்லாம் கற்றுக்கிட்டீங்க? நம்ம ஜெர்மன் டெக்னாலஜி வரும், ஜாப்பனீஸ் டெக்னாலஜி வரும். அந்த ஞானம் வந்து தேவன் கொடுப்பாரு, அதுதான் நம்ம கேட்கணும். அதை கேட்கணும். சில சமயத்தில் ஆண்டவர் நீங்க இது வந்து படிச்சுக்கிட்டோ கத்துக்கிட்டோ வந்து அப்படி சென்ட் ஜோசப்ல படிச்சதெல்லாம் கிடையாது. உங்க அனுபவத்தினால வந்ததெல்லாம் இதெல்லாம் வந்து நம்ம பிராக்டிக்கலா நம்ம அனுபவத்தில் செல்ஃப்ல ஸ்டடி இருக்குல்ல, நம்ம பைபிள் படிச்சுட்டு இருக்கிறோம்ல, செல்ஃப்ல பைபிள் படிக்கிறோம், அதே மாதிரி இந்த புக்கும் படிச்சுட்டே வரோம்ல. அப்போ வந்து ஞானம் சிலதுக்கு ஞானம் வராது, அதெல்லாம் புதுசா இருக்கும். அப்போ வந்து நம்ம அந்த டாக்குமெண்ட்லாம் கொடுக்கும்போது அதை நம்ம படிச்சு விளங்கிக்கான ஞானத்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பாங்க. அது நீங்க இப்படி கூட நம்ம எடுக்கலாம்ல, நீங்க உங்களுடைய படிப்பு உங்க நாலேஜ் அதனால நீங்க அப்படி வளர்ந்துருக்கலாம். எப்படி ஆண்டவரோட இது சொல்றீங்க? அப்படி இருந்தா நான் ஏன் ஆண்டவரை எனக்கு சொல்லிக் கொடுங்க நான் ஏன் கேட்கறேன்? ஏற்கனவே தெரிஞ்சதை போய் சொல்லிக் கொடுங்க நம்ம கேட்க போறது இல்லை. உங்களுக்கே தெரியும் உங்களுடைய நான் தான் ப்ரேயர் பண்றேன், குழந்தைகளை கேட்டிருக்கேன். லார்ட் ஐ டோன்ட் நோ எனிதிங் அபௌட் இட், ப்ளீஸ் கிவ் மீ லார்ட். இல்ல ஒரு தாழ்மையா பேசலாம், நீங்க நிறைய தெரிஞ்சுக்கிட்டு தாழ்மையா சொல்லலாம், அப்படி கூட இருக்கலாம்ல. அப்படி இல்லை, அது எப்படி நமக்கு ஒரு $70 ஆஃபரிங் கொடுக்குறேன் கர்த்தருக்கு. சரி, $70 ஆஃபரிங் கொடுக்குறேன். எனக்கு தெரியல, ப்ளீஸ் டீச் மீ, ஹெல்ப் மீ சொல்லி தசமாத்துக்கு மேலே $70 ஆஃபரிங் நான் கொடுக்குறேன். 70 கொடுக்குறேன். சில சமயம் $7 கொடுப்பேன், சில சமயம் 70 கொடுப்பேன். ரொம்ப கடினமாக போயிட்டே இருக்குது. $7 கொடுத்தா இன்னும் வேலை யாருன்னா இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிட்டு மார்க்கெட்டிங்ல அது ஒரு பீஸ்ஃபுல் கொடுத்தா கர்த்தர் ஹெல்ப் பண்ணிடுவார்னு ஒரு பீஸ்ஃபுல் ஆனால் நடத்துறோம், சக்சஸ்ஃபுல்லாக வந்துடும். இப்போ நம்ம வந்த ப்ராஜெக்ட் ஒரு சூப்பர் ப்ராஜெக்ட், அதனால அந்த ஞானத்தை கொடுத்துருக்குறாரு. அதெல்லாம் பார்த்தாங்க. அந்த விஸ்டம்லாம் வந்து நார்மலா நம்மளால இது வராது. எப்படி சொல்றீங்க? நம்ம டிஸ்டர்ப் பண்ணிடுவோம் டெவில். இல்ல வராதுன்ற எப்படி சொல்றீங்க? நீங்க அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கலாம் இல்லையா? ஆமாம், இதெல்லாம் ஜாப்பனீஸ் டெக்னாலஜி, ஜெர்மன் டெக்னாலஜி. நம்ம இந்தியாவில் டெக்னாலஜி என்ன, இந்தியாவில் ஸ்கூல்ல படிச்சதா என்ன, அது கிடையாது. இது டாக்குமெண்ட் படிக்கணும், படிச்சா புரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் மெடிக்கலுக்கு போக ட்ரை பண்ண ஆசைப்பட்டீங்க, பட் இதில் ஃபுல்லாக மெடிக்கலாக தான் இருக்குது. மெடிக்கல் ஃபீல்டு தான் வந்திருக்கு. இப்போ வந்து நியூராலஜிஸ்ட் வந்து கேட்பாங்க. அது என்னென்ன, இப்போ சர்ஜரி நடக்குது, சர்ஜரி நடக்கும்போது நிறைய பேராமீட்டர்ஸை மானிட்டர் பண்ணணும். சரி சரி. அது வந்து மனுஷன் பார்த்துட்டு இருக்க முடியாது, நர்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. இதுக்கெல்லாம் வந்து ரீடிங்ஸ் எடுக்கணும். அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் அது பிரெயின்லாம் கனெக்ட் பண்ணாங்கன்னா அது ரீடிங்ஸ் கொடுக்கும். ஒவ்வொரு பார்ட்லையும் ரீடிங்ஸ் கொடுக்கும். அந்த ரீடிங்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம கம்ப்யூட்டர் மானிட்டரில் போடணும். இப்போ ரீசெண்டாக இப்போ என்ன செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, நெப்ராலஜிஸ்ட், அந்த கிட்னி டயாலிசிஸ். இப்போ சவுதியில் ஒரு டயாலிசிஸ் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அங்கே வந்து அவங்க டயாலிசிஸ் போயிட்டுருக்கு. டயாலிசிஸ் 30 பேஷண்ட்ஸ் போயிட்டுருக்கு. நர்சஸும் 5 or 6 நர்சஸ் தான் இருக்காங்க. எந்த நிமிஷத்தில் பேஷண்ட்ஸுக்கு என்ன வேணாலும் ஆகும், மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த மிஷின், டயாலிசிஸ் மிஷினை வந்து கம்ப்யூட்டர் மானிட்டர் பண்ணிட்டு மானிட்டர் பண்ணுற அந்த ரீடிங்ஸ் எல்லாம் வந்து கம்ப்யூட்டர் ஸ்கேன் பண்ணி இங்கே இன்டர்நெட்டில் புஷ் பண்ணுது. சரி, அந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நெப்ராலஜிஸ்ட் பார்க்குறாங்க. சரி, சவுதியில் நடக்கிற பேஷண்ட் ட்ரீட்மெண்ட். அப்புறம் எதாவது எக்ஸ்ட்ரா போடுச்சுன்னா உடனே அங்கே இருக்க நெப்ராலஜிஸ்ட் கூப்பிட்டு சொல்கிறாங்க ஃபோனில், அவங்க பாருங்கள் அந்த பேராமீட்டர் ரைஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் ஆசிட் சேர்த்துங்க, அதெல்லாம் இந்த பேராமீட்டர் ரீடிங் பார்த்து பண்றாங்க. அதுல என்ன ரோல் உங்களுக்கு? நீங்க என்ன அந்த டயாலிசிஸ் மிஷின்ல இருந்து வரக்கூடிய ரீடிங்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம கம்ப்யூட்டர் ப்ராசஸ் பண்ணி அதை நாங்க கம்ப்யூட்டர்ல காட்டுறது. அதை விளங்கணும். நெப்ராலஜி சொல்ற அந்த மெடிக்கல் டேர்ம்லாம் நான் புரிஞ்சுக்கணும். நான் இப்போ பாதி டாக்டர் ஆயிட்டேன். பாதி டாக்டர் அதுல இருந்து இது ஒரு நார்மலான பர்சனலாம் முடியாது. முடியாது. நீங்க உங்களுக்கு மெடிக்கல் உங்க ஃபீல்ட்ல இப்படி இருக்கிறவங்க மெடிக்கல்ல இருந்திருப்பாங்களா? அப்படியா? எதுங்க? இப்போ உங்க ஃபீல்ட்ல நீங்க இந்த பண்ற ஒர்க்ல இருக்கிறவங்க ஏதாவது மெடிக்கல் எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு மெடிக்கல் நாலேஜ் உங்களுக்கு வேணும், எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், மெடிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அந்த நேச்சர் ஆஃப் த ஒர்க் தெரியணும், ஸ்டடி பண்ணணும். இப்போ கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமை வந்து
ராக்கெட்டுக்கு நம்ம போடுற கம்ப்யூட்டர்ஸ் அது வேற. அந்த டெக்னாலஜி தெரியணும், அது என்ன ஸ்டடி வேணும். இப்போ மெடிக்கல் சயின்ஸ் பண்ணால் அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுறதுங்கிறது தெரியும். ஸோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் வந்து வேரியஸ் ஃபீல்டில் வரும். அது ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஃபீல்டு எடுக்கும்போது எங்கள் டென்னசி நேஷ்வில்ல வந்து மெடிக்கல் ஹப் அது. மெடிக்கல் ஃபீல்டில் எல்லாம் நிறையா இருக்கும். மெடிக்கல் ஃபீல்டு எங்கள் ஏரியாவில் இருக்குது. அதனால் நம்ம கேன்சர் இன்ஸ்டிடியூஷனு, நெப்ராலஜிஸ்ட்டு, அப்புறம் நியூராலஜிஸ்ட்டு இவங்கெல்லாம் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அது ஒரு சாப்டராகவே பேசலாம் நினைக்கிறேன். ஆமாம், அது ஒரு. ஆனால் உங்களுடைய வேலையில் வளர்ச்சி, ப்ரொமோஷன், இன்கம்லாம் வளர்ந்துட்டே தான் இருக்கு. அது வளர்ந்துட்டு இருக்கு. மிஸ்ஸஸ் சொல்லி தான் தெரியும் உங்களுக்கு இன்கம் சேர்த்திருக்காங்கன்னு. நான் அதில் அது எப்போ பே செக்னு எனக்கு தெரியாது. இன்னைக்கு தெரியாது என்னமா வட பாயசெல்லாம் இருக்கு, நீ உங்களுக்கு பே செக்கும்பாங்க தெரியும். அப்படியா, சரி சரி கரெக்டாக தசமா காணிக்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறியா சாமி? கொடுத்துட்டு இருக்கிறேன். அப்புறம் நான் வந்து அவங்கள பற்றி தான் கேட்பேன். என்னப்பா அவர் எப்படி இருக்கிறாரு, அந்த ஊழியக்காரர் எப்படி இருக்கிறாரு, பிளைண்ட் மேனுக்கு ஒரு பிளைண்ட் பாஸ்டர் ஒருத்தர் இருப்பாரு, அவர் தேங்க்யூ சிஸ்டர்லாம் போட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்புவாங்க. சரி சரி, அவங்க பிளெஸிங்ஸ் கூறி இருக்கிறாரு பாருங்கன்னு போட்டு காட்டுவாங்க. அப்படின்னு பார்த்துட்டு காட்டுவாங்க. இது நேரம் உங்களுக்கு அப்படியே அவங்க மிஸ்ஸஸுமே வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களுக்குமே வேலை வந்து ரொம்ப ஸ்மூத்தாக தான் வச்சுட்டீங்கல்ல. அவங்க சாரி தான் ஏற்பட்டு அவங்க இன்டர்வியூல அது ஒரு தனி. அவங்க இன்டர்வியூ போனோன்னா செலக்ட் ஆகிட்டு வந்து உட்காந்துருக்குறாங்க. அவங்களுக்கு அது ஒரு இது, அது பரவாயில்ல. ரொம்ப அவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கால வந்து சாரி தான் உடுத்தி தான் நான் எங்கேயும் போறேன் அப்படிங்கிறது. நம்ம இங்க நீங்க எதுவும் புஷ் பண்ணீங்களா இல்லை அவங்களே அது? நான் புஷ் பண்ண யூ லுக் பியூட்டிஃபுல் சாரி யூ லுக் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லுவேன். உங்களுக்கு நிறைய சாரியெல்லாம் வாங்கி கொடுப்பேன். உங்களுக்கு மாடர்ன் ட்ரெஸ்லாம் போடணுங்கிற இதில் அப்படி இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி அப்படி இல்லை. மிஸ்ஸஸ் சாரியில் ரொம்ப அழகா இருப்பாங்க, மாடர்ன் ட்ரெஸ் போட்டுட்டு இருப்பாங்க. இது எங்க அம்மா நீ இது அப்படின்னு சொல்லுவேன். அவ்வளோதான். வீட்டில் இருக்கும்போது ஏதாவது இது போட்டுட்டு இருப்பாங்க. சரி சரி சரி, அது மாதிரி போட்டு. ஸோ உங்களுக்கு சாரி தான் பிடிக்கும், அவங்க சாரி தான் எல்லாத்துலேயும் போடுறாங்க. ஆமாம். ஸோ நான் சாரியை வாங்கி கொடுலாம் கேட்க மாட்டாங்க, நானே வாங்கி கொடுத்துருவேன். நான் அந்த சென்னை சில்க்ஸ் அது மாதிரி வெப்சைட்லாம் போய் சரி சரி நானே ஆர்டர் பண்ணி கொடுத்துருவோம். இது அழகா இருக்கும், அது அழகா இருக்கும்னு சொல்லி நீங்களே. ஆமாம், அது நான் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ ஒரு பக்கம் உங்களுடைய லைஃப் அப்படி க்ரோத் போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே எப்படி நீங்கள் சொந்த வீடு வாங்குறது அதில் எப்படி பண்ணுறீங்க? சொந்த வீடு வாங்குறது அதெல்லாம் அது ஒரு பெரிய இது. நான் சொந்த வீடு வாங்கும்போது நான் சொன்னேன்ல, லே ஆஃப் ஆகி கையில் பணமே இல்லை. அது எப்போ எவ்வளோ நாள் ஆச்சு, எவ்வளோ வருஷம் நீங்கள் போய் அப்படி கணக்கு இருக்கா? அது வந்து நாங்கள் மேரேஜ் ஆகி 6th இயர்ல நம்ம ஒரு ஹவுஸ் வாங்குறோம். சரி, ஓகே. அதுல ரெண்டல் ஹவுஸ்ல இருந்தோம். அந்த ரெண்டல் ஹவுஸ்ல நடந்த கலாட்டால உங்களுக்கு தெரியும். அந்த சவுத்துல வரைஞ்சது அது இதெல்லாம் அது வேற விஷயம். அப்படி 6 இயர்ஸ்ல நாம வந்து ஒரு நியூ நமக்கும் ஒரு ஹவுஸ் வாங்கணும் அப்படின்னு மிஸ்ஸஸ் சொன்னாங்க. சரி. அப்போ ஹவுஸ் வாங்கணும்னு சொல்லும்போது எனக்கு ஜாப் இல்லை. சரி. ஜாப் இல்லையா? நம்ம ஜாப் இல்லை, ஜாப் தேடிட்டு இருக்கிறோம். அப்போ தசம் வாங்க திருப்பியும் கொடுக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கிறேன். சரி சரி. டிசாஸ்டரில் போய் ஓகே திருப்பியும் தசம் காணிக்க நான் கொடுத்துட்டு வரேன். அப்போ சொல்கிறாங்க நம்ம ஹவுஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அப்போ அந்த டைமில் ஜாப் இல்லை, எனக்கு ஜாப் இல்லை. ஆனால் தசம் வாங்கும் ரிட்டையர்மெண்ட் இருக்கிற சேவிங்ஸில் கொடுத்துட்ருக்கேன். இருக்கிற எடுத்து கொடுத்துட்ருக்கேன். அப்படி கொடுக்கும்போது தான் கையில் வந்து ஒரு பணமே இல்லை. ஆனால் ஒரு வீடு சேலுக்கு வருது. சரி. விற்கிறாங்க ஒரு வீடு. அது நிறைய பேர் வாங்கணும்னு குதிச்சுட்டு இருக்கிறாங்க அந்த வீட்டை. அப்புறம் எங்கள் மிஸ்ஸஸ் நானும் சர்ச்சு முடிஞ்சு போனோன்னா எங்கள் மிஸ்ஸஸ் பார்த்தாங்க. அதுவும் சாரி பார்த்துட்டு அதுவும் இந்தியன் லேடி பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கிறாங்க, இவங்ககிட்ட வீட்டை கொடுத்தா நல்லா வச்சுக்குவாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் அந்த அம்மா துரத்தி விட்டுட்டு எங்களுக்கு நீங்கள் வந்து வீடு வாங்கிக்கிங்கன்னு சொல்லிடுச்சு. வீடு வாங்கிக்கிறதா கை எப்படி போய் வீடு வாங்கிறது? சரி சரி சரி. அங்கே வீடு வாங்குறதுனா அது ஒரு இது இருக்குது, டவுன் பேமெண்ட் கொடுக்கணும். சரி, ஓகே. டவுன் பேமெண்ட் ஒரு 100,000 வீடு அப்படின்னா டவுன் பேமெண்ட் வந்து நம்ம ஒரு 3% 4% கொடுக்கணும். சரி. 6% கொடுக்கணும். $6,000 கொடுக்கணும். 100,000 ஹவுஸ்னா. சரி. அந்த வீடு வந்து 250,000 என்னமோ. ஆனால் 12,000 15,000 கொடுக்கணும் டவுன் பேமெண்ட். அப்புறம் அது போக அந்த அந்த பேப்பர் ஒர்க்லாம் பண்ணுவாங்க, க்ளோசிங் காஸ்ட்னு சொல்லுவாங்க. அது ஒரு 3% 2% கொடுக்கணும். அது ஒரு சேரும். ஸோ மொத்தமாக உங்கள் கையில் 18,000 இருக்கணும். இப்படி இருந்தால் தான் வாங்க முடியும் வீடு 250,000க்கு. ஆனால் கையில் என்கிட்ட எதுவுமே கிடையாது. ஆனால் அந்த 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 க்ளோசிங் காஸ்ட்டு போடுறவர் வந்து அந்த வீட்டை விற்கிறவரே எனக்கு அந்த க்ளோசிங் காஸ்ட்டு போட்டுக்கிட்டாரு. அதனால் நான் அந்த பணம் போட வேண்டியதில்லை. அப்போ ஒரு ஸ்கீம் ஒன்று இருந்தது. நான் 100% நம்ம லோன் கொடுக்க வேண்டாம், அது 80% லோனும் 20% இன்னொரு கம்பெனிலேருந்து லோன் வாங்கிக்கலாம்னு ஒரு ஸ்கீம் வந்தது. ஸோ அந்த ஸ்கீம் படி நான் அப்படியே
ஹவுஸ் வாங்கிட்டேன். நான் பணம் எந்த பணமும் கொடுக்கல. லோன் மட்டும் போட்டு கரெக்டாக அந்த பேப்பரை கூட கரெக்டாக பண்ணி கொடுத்துட்டோம். அது எப்படின்னா அப்படி கொடுத்துட்டு வரும்போது அந்த ஒரு ஜாபு கிடச்சிருச்சு. ஜாப் கிடச்சிருச்சு. அந்த ஜாப் வச்சு அந்த ஜாப் சேர்ந்து 2 வீக்ஸ் தான் ஆச்சு. ஆனால் ஒன்றும் கையில் ஒன்றும் பணம் எல்லாம் இல்லை. 2 வீக்ஸில் என்ன சேலரி வரும்? ஒரு மந்த் போனால் தான் சேலரியே வரும். ஆனால் அந்த நேரத்தில் வீடு வாங்கிட்டேன். கொடுத்துட்டாங்க கர்த்தர் கொடுத்துட்டார். ஸோ அதனால் அப்போ நான் நான் என்னுடைய கை சம்பாத்தியம் செய்தது என்று சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாருன்னு உபாகமம் 8ஆம் அதிகாரத்தில் சொல்கிற மாதிரி அவங்க ஒரு தாழ்பால் கூட நான் காசு போட்டு கையில் ஒரு காசுக்குள்ளே போயிட்டு அப்புறம் மந்த்லி சேலரி வரதை வச்சு அந்த வீடு இப்போ 16 வருஷம் கழிச்சு ஒரு நல்ல ப்ராஃபிட்டுக்கு விற்றோம். ஆமாம். ஸோ அதை விட்டுட்டு வேறு வீடு மாறிட்டீங்களா? அப்படியே அந்த ஒரு வீடு அப்புறம் நாங்கள் அங்கே அது ஃப்ளோரிடாவிலிருந்து நேஷ்வில்லுக்கு நாங்கள் மூவ் ஆகி போயிட்டோம். 16 வருஷம் வச்சுருந்தோம். அப்புறம் அந்த வீட்டை விற்றுட்டோம். அந்த நேஷ்வில் வீட்டில் இப்போ இருக்கோம், இருந்துட்டுருக்கோம். இது கிரேஸ். அதனால் ஃபுல்லாகவே ஆமாம் கிரேஸ். இது மிகவும் குறைஞ்ச வட்டிக்கு இந்த வீடு. ஓகே. ரொம்ப ஃபைனான்சியலி கர்த்தர் உங்களை பெரிய லெவலில் உயர்த்தி நீங்கள் அங்கே அப்போ இருந்தே நிறைய பேருக்கு சப்போர்ட் இல்லை? நீங்கள் அங்கே இருக்கும் போதே நிறைய ஆரம்ப காலத்துலேருந்தே சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்தீங்க? ஆமாம். நான் சப்போர்ட் நாங்கள் தேடி தான் சப்போர்ட் பண்ணுவோம். சரி யாருக்காவது சில காணிக்கெல்லாம் கொடுத்தது போக இன்னும் முழுக்க சில சமயம் விஷமாக காணிக்க கொடுத்து உங்களுடைய ரிலேஷன் கொடுக்கறது, ஹெல்ப் பண்ணுறது, சிஸ்டர்ஸ் அதெல்லாம் அப்படியே ஒரு க்ரோத் உங்களுக்கு பெரிய. அதெல்லாம் நம்ம கரெக்டாக எல்லாம் மினிஸ்ட்ரியெல்லாம் தேடி கொடுத்துருவோம். இண்டிவிஜுவல் கிராம ஊழியத்தில் செய்கிற பாஸ்டர்ஸ்லாம் தேடி கொடுத்துருவோம். சில இடங்களுக்கு சர்ச் கட்டி கொடுத்துருவோம். சில இடத்துல போர்வெல் இந்த வாட்டர் ப்ராஜெக்ட் நல்ல கண்டாமினேட்டர் வாட்டராக இருக்கும், ஆர்ஃபனேஜ் இருக்கும், அங்கே கொடுப்போம். சில ஆர்ஃபனேஜில் ரெஃப்ரிஜிரேட்டர் யாராவது சில கல்யாணத்தில் மிச்ச சாப்பாடெலாம் கொண்டு வந்து ஆர்ஃபனேஜில் கொடுப்பாங்க. அந்த ஆர்ஃபனேஜ் சாப்பாடு வைக்கிறதுக்கு பெரிய ஃப்ரிட்ஜ் வேணும், ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுப்போம். இந்த மாதிரிலாம் செய்வோம். ஸோ அப்படியே பண்ணிட்டு வர்றீங்க. ஸோ இந்த பக்கம் யூஎஸில் உங்கள் பொண்ணுங்களும் வளர்ந்துட்டு வர்றாங்க. குழந்தைங்களும் வளர்ந்துட்டு அவங்களுக்குலாம் லைஃப்பில் நிறைய நடந்துருக்கும்ல மிராக்கிள்ஸில்? ஆமாம், அவங்க அம்மா அப்பா நல்லா ஜாலியாக உட்காந்துட்டு இருக்குதுங்க. ஏன் நான் அப்பப்போ நான் ஸ்டோரி சொல்லுவேன்ல குழந்தைகளுக்கு சொல்லுவேன். அப்புறம் இந்தியா கூட்டிகிட்டு வருவேன். இந்தியா கூட்டிகிட்டு வரும்போது குழந்தைகளுக்கு இந்தியா ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது இந்தியா பற்றி நிறைய கேள்வி கேட்பாங்க. அப்புறம் ஏதாவது சின்ன குழந்தைங்க ஏதாவது பிச்சை கேட்டுட்டு வந்ததுன்னா ஹே பேபி கமான் இன்சைடு வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு வந்துருங்க பிள்ளைங்க. ரொம்ப பேபி கியூட் பேபின்னு கூட்டிட்டு வந்துடும். அதுகளுக்கு ஒன்றும் தெரியாது. அப்புறம் அது மாதிரிலாம் டிஃப்ரெண்ட்டான ஒரு நல்ல நேச்சர், காட்லி நேச்சர் குழந்தைகளுக்கு. நல்ல ஒரு குழந்தைகளுக்கு நல்ல காட்லி நேச்சர். இங்கே எல்லாம் வந்தாங்கன்னா அந்த ஸ்ட்ரீட் வில்லேஜ் மினிஸ்ட்ரிக்கெல்லாம் கூட்டிகிட்டு போவோம். அதெல்லாம் போய் நல்லா குழந்தைகள்லாம் லைஃப்பில் அப்படியே மூவ்மெண்ட் பண்ணும்போது வேறு என்ன அற்புதங்கள் லைஃப்பில் நடந்தது? அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய அற்புதம் என்ன அப்படின்னா, இங்கே அற்புதம் அப்படின்னா ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன்ஸில் காடு கேவ் ஹெல்பிங் ஹேண்டு. அதாவது எங்கள் 2021 டிசம்பரில் ஃபாதர்-இன்-லா அவர் எக்ஸ்பயர் ஆகிட்டார். ஆனால் எங்கள் மேரேஜ் டேல பேசணும், வாட்ஸ்அப்பில் பார்த்தனோம், பேசணும். அப்போ ஆஃப்டர் 2 days அவர் காலமாயிட்டார். அது கேட்கும்போது இது மாதிரி ஃபாதர் காலமாயிட்டார் மிஸ்ஸஸ் சொன்னாங்க. அது கோவிட் டைமாக போச்சு. ஸோ பறந்து போக முடியாது. ஓகே. எல்லா ஃப்ளைட்டும் அமெரிக்காவில் எந்த ஃப்ளைட்டும் இன்போர்ட் ஃப்ளைட்டும் கிடையாது, அவுட்பவுண்ட் ஃப்ளைட்டும் கிடையாது. சரி ஏதாவது இருக்கான்னு பார்த்தோன்னா பிரிட்டிஷ் ஏர்வேஸ் ஒன்று ஓப்பன் பண்ணியிருந்தேன். பிரிட்டிஷ் ஏர்வேஸ். ஆனால் அதில் இப்போ 4 பேர் இருக்கோம். இப்போ 4 பேர் போகிறதா, 2 பேர் போகிறதா, குழந்தைகள் விட்டுட்டு போகிறதா, இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. ஸோ அது ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன். அப்போ பிரிட்டிஷ் ஏர்வேஸ் தான் பறக்குதுன்னு கேள்விப்பட்டேன். நேஷ்வில்லேருந்து பறக்குது, சென்னைக்கு பறக்குது சொன்னாங்க. அது ரொம்ப சரி. நான் அந்த ஃப்ளைட்டில் பார்க்கும்போது 2 சீட்டு தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் 4 பேர் பறப்பது தேவ சித்தம் இல்லை, 2 பேர் தான் சொல்லிட்டு 2 சீட் இருக்கும்போது டிக்கெட் பார்த்தா சும்மா ஸ்கை ராக்கெட்டிங்கில் இருக்குது. டிக்கெட் எப்போ இருக்கிறதோட ஆமாம் $4,000 பர் டிக்கெட். நார்மல் $1,500 தான். $4,000 பர் ஹெட். அப்போ 2 பேர் சேர்ந்து $8,000. இப்போ எட்டுன்னா $6,50,000 ஆகும் 2 பேர்த்துக்கு வந்துட்டு. அதனால ஒரு ஜாய்ஃபுல் அக்கேஷன் கிடையாது இது. ஃபியூனரலுக்கு வரக்கூடிய ஒரு அக்கேஷன். ஆனால் ரொம்ப இருக்கும், ரொம்ப இதாக இருக்கும்போது ஒரு ஃபுல்லாக ஃபினான்ஷியலாக எவ்வளோ நம்ம ஸ்பெண்ட் பண்ணி போக வேண்டியதாக இருக்கே அப்படின்னு சொல்லி திங்க் பண்ண முடியல. நேச்சுரலாக 3,000 இருக்கிறது 8,000 இருந்ததுன்னா அப்புறம் இங்கேருந்து ஃபியூனரல் எக்ஸ்பென்ஸ் செய்யணும். ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஒரு இது வருதுன்னு சொல்லி கிளம்பிட்டு இருக்கும்போது
அப்புறம் திடீர்னு எங்கள் பாஸ்டர் சர்ச்சிலேருந்து பாஸ்டர் கால் பண்ணார். இப்படி எங்கள் மிஸ்ஸி சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி ஃபாதர் எல்லாம் கால் ஆகிட்டுன்னு சொல்லி ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தாங்க. அதனால் அதை பார்த்துட்டு கூப்பிட்டாங்க. பாஸ்டர் கூப்பிட்டாரு. டு நீட் எனி ஹெல்ப் லெட் அஸ் நோ அப்படின்னு சொன்னார். அப்புறம் நாங்கள் சொன்னோம் இல்லை நாங்கள் இப்போ புறப்பட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்லி. அப்புறம் பாஸ்டர் 2 பேர் அனுப்பிச்சார். எங்கள் மிஷன் பாஸ்டர் 2 பேர் அனுப்பிச்சாங்க. வந்து பார்த்துட்டு அவங்களே சொன்னாங்க நீங்கள் இந்தியா போகிறதுக்கான ஏர் டிக்கெட்டு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களே சொன்னாங்க. நாங்கள் எதுவும் கேட்கல, நாங்கள் ஒன்று கேட்கல. அவங்களே சொன்னாங்க சரி இந்தியா போய் ஏர் டிக்கெட் எவ்வளோ வேணாலும் உங்களை இந்தியா கொண்டு போய் சேர்த்துறது எங்கள் பொறுப்பு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதே மாதிரி நாங்கள் கோவிட் ஷாட்ஸ்லாம் போட்டு வச்சுருந்தோம். சரி புறப்படுறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ணணும் கோவிட் இல்லையான்னு. சரி அதெல்லாம் நாங்கள் டெஸ்ட் பண்ணி அது ஒரு பல மைல் போய் எல்லாம் டெஸ்ட் பண்ணி கோவிடில் இல்லைன்னு சொல்லி அதுவும் சர்டிஃபிகேட் வாங்கி எல்லாம் ரெடி ஆகிட்டு டிக்கெட்ஸ் எல்லாம் உடனே புக் பண்ணிவிட்டு 8,000 ஸ்பெண்ட் பண்ணி நான் பறந்து வந்துட்டோம். அது இந்த மாதிரி ஒரு அது பார்த்தீங்கன்னா அது இன்டான்ஜிபிளாக ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஆமாம் எதுவும் கொடுக்காம சேர்த்து வச்சிருக்கலாம், தசமாக கொடுக்காம ஒரு $10,000 வச்சுட்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தரை இப்படி கிரி செய்ய மாட்டார். $10,000 நம்ம பாக்கெட்டில் வந்து கொடுக்குற மாதிரி தான் போகும். ஸோ அது ஒரு ஃபினான்ஷியல் பிளெஸிங்ஸ் தான். ஃபினான்ஷியல் பிளெஸிங்ஸ் தான். மதர் இன்லா வரும்போது அது ஒரு ஃபினான்ஷியல் பிளெஸிங்ஸ் தான். இப்போ இந்த இந்தியா வரும்போது ஒரு ஃபினான்ஷியல் பிளெஸிங்ஸ் தான். எம்எஸ்சிஸ்க்கு எல்லாமே ஃபினான்ஷியல் பிளெஸிங்ஸ். உங்கள் பொண்ணுங்க டாக்டருக்கு படிக்கிறது சீட்டு கிடைக்கிறது ஆமாம் அது ஃபினான்ஷியல் பிளெஸிங். அது அவங்க செலக்ட் பண்ணணும்ல கமிட்டி. நம்ம என்னதான் நிறையா 90 அது எப்படின்னா நீங்கள் 95% மேலே வாங்கியிருந்தாலும் சரி அப்ளை பண்ணலாம். ஓ அங்கே யூஎஸ்ல சொல்கிறீங்க? ஆமாம் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணாங்கன்னா அந்த பேனலில் வந்து அவங்க செலக்ட் பண்ணால் தான் உண்டு. ஓ நீங்கள் 100 out of 100 வாங்கி பேனலில் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ரிஜெக்ட் பண்ணால் நீங்கள் நிறைய செலவு பண்ணி அப்படி மேனேஜ்மெண்ட் கோட்டா இங்கே அப்படி சொல்லுவாங்க. நீங்கள் வேற லெவலில் தான் போகணும். வேற மேனேஜ்மெண்ட் கோட்டா செலவு பண்ணிட்டு தான் நீங்கள் போயிட்டு இருக்கணும். அது பெரிய அமௌண்ட்டாக இருக்கும். ஆமாம் அது வந்து பெரிய அமௌண்ட்டாக. இங்கே மெடிக்கல் காலேஜில் படிக்கிறத காட்டிலும் 3.5 times அதிகமாக இருக்கும். இங்கே 1.5 கோடினா அங்கே 4.5 கோடி 4.5 கோடி அந்த மாதிரி. ஸோ அது வந்து கஷ்டமாக அதான் அது மகளுக்கு அது பிளெஸிங்ஸ். என்ன எப்படி கிடைச்சது அது சொல்லுங்க. சீட் எப்படி அவங்களுக்கு கிடைச்சது? அவங்க அது எங்கள் டாக்டர்ஸ் வந்து அவங்க ஜீசஸ்க்கு நாங்கள் ஊழியம் செய்கிறது தான். ஓகே அது நேச்சரெல்லாம் வந்து ஊழியம் செய்கிறது தான். இப்போ அவங்களும் நிறைய அவங்க நாங்களே பார்த்து கொடுக்குறாங்கல்ல, தசமாக காணிக்க கொடுக்குறாங்கல்ல. அப்புறம் அது மாத்திரம் இல்லை, அவங்க எஜுகேஷன்ஸ் படிக்கும்போது கர்த்தர் ஞானத்தை கொடுக்குறாருல்ல. சரி ஞானத்தை கொடுக்குறாங்க. அதெல்லாம் நம்ம தொடர்ந்து பைபிள் படிக்கிறது, ஜெபம் பண்ணுறது, கர்த்தரை ப்ரைஸ் பண்ணுறதுல அப்படி அந்த மாதிரி கரெக்டாக மென்டல் மைண்ட்ஸில் இருக்கும்போது தான் நமக்கு அந்த இதெல்லாம் கரெக்டாக போயிட்டுருக்கும். ஓகே 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 சும்மா வேறு எதாவது கூஃபி டீல் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதெல்லாம் அங்கேயும் டிசாஸ்டரில் போயிட்டு இருக்க முடியாது. கரெக்டாக இருக்கணும். கரெக்டாக இருக்கணும். அவங்களுக்கும் அந்த சீட்டு கிடைச்சதெல்லாம் மிராக்கிள் தான். ஃபுல்லாகவே மிராக்கிள் தான். மிராக்கிள் எங்களுக்கும் நாங்கள் தான். அதான் கர்த்தர் சொல்கிறாரு, நீ ஆசைப்பட்டவனால் மெடிக்கல் ஸ்கூல் சேருன்னு சொல்லி. ஸோ நீங்கள் மெடிக்கல் படிக்க ஆசைப்பட்டீங்க. ஆமாம் உங்கள் பொண்ணுக்கு வந்து அமெரிக்காவில் மெடிக்கல் கிடைச்சிருச்சு. ஆமாம் எனக்கும் நல்ல மெடிக்கல் ப்ரொஃபஷனில் உட்காந்து நல்ல மெடிக்கல் சயின்ஸ்னால் என்னென்னு, கேன்சர்னா என்ன, நியூராலஜிஸ்ட் அவங்க பிரெயின் ஸ்டடினா என்ன, அப்புறம் நெஃப்ராலஜிஸ்ட் அவங்க படிக்கிறது என்ன, எல்லாமே ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸு, நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸு. ஆனால் என்னதான் அதெல்லாம் எதாவது படித்தாலும் நமக்கு வந்து பைபிள் படிக்கிற மாதிரி ஒரு பீஸ் வராது. இதில் தான் லைஃப் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அதெல்லாம் ஒரு டெக்னாலஜி, லைஃபு, சயின்ஸு. நம்ம கேன்சரு அதெல்லாம் வந்து யார் தான் சந்தோஷமாக இருப்பா? நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குற டீமில் இருக்கிறோம், ட்ரீட்மெண்ட் சைடில் இருக்கிறோம். அதனால் நம்ம ஒரு பிளெஸிங்ஸு அப்படி இப்படின்னு பார்க்குறோம். உண்மையாக கேன்சர் போயிட்டு இருக்கிறவங்களுக்கு அதர் சைட் ஆஃப் த பார்த்தோம்னா கஷ்டம் தானே. அதனால் நம்ம பைபிள் எடுத்து நம்ம படிக்கும்போது ஜீசஸ் அதே ஒரு பெரிய ஒரு பிளெஸிங்ஸை நமக்கு கொடுக்குறத பார்க்குறோம். இது வந்து ஃபேமிலியில் இது இன்டான்ஜிபிள் பெனிஃபிட்ஸ் நமக்கு வந்து எதிர்பாராத விதமாக அநேக பிளெஸிங்ஸு நம்ம விதவிதமான ரூபத்தில் வரதை பார்க்கலாம். நமக்கு ஞானம் கொடுக்கறத பார்க்கலாம். ஃபினான்ஷியல் பிளெஸிங்ஸ் ஏதோ ஒரு வகையில் ஃபினான்ஷியல் பிளெஸிங்ஸ் தேவையாக இருக்கும்போது ஃபினான்ஷியல் பிளெஸிங்ஸ் கொடுக்கறத பார்க்கலாம். அப்புறம் ஏதாவது ஒரு காம்படிஷன்ஸ் போய் நம்ம மக பாடுறா அப்படிங்கிற போது அந்த காம்படிஷன்ஸில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு அவுட்கம்ஸ் வரதை பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பிளெஸிங்ஸ் தான். ஒரு பெரிய பிளெஸிங்காக பார்க்குறீங்க. ஸோ இவ்வளோ தூரம் உங்கள் லைஃப்பில் ஆண்டவர் செயல்பட்டு வந்துட்டுருக்காரு. இன்றைக்கி உங்கள் சொந்தக்காரங்க உங்கள் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க? நீங்கள் அங்கேருந்து வந்துருக்கீங்க,
பார்த்து ஆச்சரியப்படுறாங்க, என்ன இது பண்றாங்க. அமெரிக்கான்னு சொல்லுவாங்க, லோக்கின்னு ஒன்று சொல்லுவாங்க, அமுக்கி வாசி. நம்ம அமுக்கி வாசி எப்பா தூக்கி வாசிக்காத, ரொம்ப ஹம்பிளா இருந்து கர்த்தர் எங்கேயோ ஒரு லெவலுக்கு கொண்டு போய் ஆமா சேர்த்துட்டாரு. ஆமா. அதனால வந்து அது வரும்போது நம்ம டமால் டுமில் நம்மளைய காமிச்சிக்க முடியாது. இப்போ சில சமயத்துக்கு நான் வந்து ரோட்ல இப்போ இங்கே அதே இந்த 3000 வாங்கும்போது ரோட்ல நடந்து போன மாதிரி இப்போ அமெரிக்காவில் வந்தால் அதே மாதிரி ரோட்ல நடந்து போவேன். நடந்து போகும்போது சில பேர்லாம் ரொம்ப பசியோட ரோட்ல படுத்திருப்பாங்க. அவங்களோட நின்று பேசி அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு வருவேன். இப்போ சில பேர் கண்டுபிடிச்சிருவாங்க. நாங்கள் நின்று அங்கே ஒரு பிச்சைக்கார அம்மாட்ட பேசிட்டு இருந்தேன். 4 பேர் நின்று கூட்டிக்குவாங்க. சார் என்ன சார் ரொம்ப நேரம் நின்று அந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க, எங்கேயோ வெளிநாட்டுன்னு வந்த மாதிரி இருக்குது, இந்த மாட்ட என்ன பேசிட்டு இருக்கிறீங்க. அதனால சில சமயத்துக்கு வந்து இந்த அமெரிக்கா அந்த மாதிரி சட்டையெல்லாம் போல சாதாரணமாக ஒரு சட்டை போட்டுட்டு தான் போவேன். சரி சரி சரி. அவையெல்லாம் கூட்டம் கூட்டி அன்னெசரி டிஸ்டர்பன்ஸ். ஆனால் லோக்கி அமுக்கி வாசிக்கணும். அது ஜீஸ்ட் நம்ம பார்க்கலாம். இப்போ பெத்தஸ்தா குளத்தில் ஜீசஸ் போய் ஹீல் பண்ணுறாரு. ஹீல் பண்ணோன்னே அவர் அந்த பக்கம் தலையை நின்றுக்கிறாரு. நான் தான் ஹீல் பண்ணேன் அப்படின்லாம் சொல்றது இல்லை. சொஸ்தமானவனுக்கு இன்னார் என்று அறியாது இருந்தான்னு இருக்கும். சொஸ்தமானவனுக்கு தெரியல அவர் ஜீஸ். நாம் பைபிள் படிக்கிறனால ஜீஸ் சுகமாக்குறதுன்னு பார்க்குறோம். ஆனால் சொஸ்தமானவனுக்கு அது யாருன்னு தெரியாது. சொஸ்தமான இன்னார் என்று அவன் அறியாது இருந்தான். ஆனால் ஜீசஸ் போய் அந்த ஓரமாக நின்றுக்கிட்டார். அப்புறம் அவனை கேட்குறவங்க சொஸ்தமானது யாருன்னு கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி ஜீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் லோக்கியாக தான் இருக்கிறார். அவர் அம்மா ஜீஸ் நம்மகிட்ட இருக்கும்போது நமக்கு ஒரு பயங்கரமான பிளெஸிங்ஸ்லாம் இருக்கும்போது அது விசுவாசம் உள்ளவங்களுக்கு தான் நம்ம அதை சொல்லணும், என்கரேஜ் பண்ணுறதுக்கு சொல்லணும். ஏற்கனவே சும்மா நல்லா உட்காந்துருக்கணும் போய் சொன்னோம்னா இவன் வளர்க்குறான்டா ரொம்ப பெருமை பேசுகிறான்டான்ற மாதிரி போயிடும். அதனால் அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம சொல்லும்போது தான் அது மருந்து மாதிரி இருக்கும். சும்மா உட்காந்துருக்கிறவங்கள்ட்ட போய் நம்ம சொன்னோம்னா அதே ஜலசி ஸ்பிரிட்டாக நம்ம சொன்னோம்னா சவுளி ஈட்டியத்து தாவீது குத்துற மாதிரி தான் ஏதாவது பண்ணி விட்டுருவாங்க. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நிறைய நற்கரிகள் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. ஸோ இங்கே ஈரோட்டில் வந்து டெய்லி ஒரு 50 பேருக்கு சாப்பாடு போடுறது, சர்ச்சுக்கு வாரத்துக்கு ஒரு முறை 4 முறை தான் போடுறேன். ஒரு 4 முறை போடுறீங்க. ஓகே. ஆனால் பட் அது ஃபுல்லாகவே இதாக ஆயிடுச்சு. அது வந்து மற்ற காங்கிரிகேஷன்லாம் சேர்ந்துக்கிட்டாங்க. காங்கிரிகேஷன்ஸ்லாம் சேர்ந்துக்கிட்டாங்க. சரி, அதனால அது போயிட்டு இருக்குது. சர்ச்சு கட்டி கொடுக்கறதும். ஆமா, சர்ச்சு கிராமத்துக்கு சர்ச்சு புக்ஸும் போட்டிருக்கிறீங்க. நீதிமொழிகள் 14 வருஷம். ஆமா, 15 லட்சம் ரூபா கிட்ட செலவு. அது ஒரு புக்கும் போட்டிருக்கீங்க. உங்க லைஃபே ஒரு இதானே. ஆமா, ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஆமா 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 ஆமா. ஃபேமிலியாவே செய்றீங்க. ஃபேமிலியாவே செய்யறோம். ரொம்ப ஜாய்ஃபுல்லா செய்வோம். அது ஜீசஸ்க்கு நம்ம ஃப்ரெண்டை விட்டுறக்கூடாதுல்ல. அவர் நம்ம பேசிட்டே இருக்கிறாரு. சுவிசேஷம் ரொம்ப முக்கியம் இல்லை பிரதர். டைம் சென்சிட்டிவ் மேட்டர் அது. நீங்க சுவிசேஷம் சொல்றது சாதாரணமா நீங்க பார்க்க கூடாது. அன்னைக்கு ஒரு ஆத்மா அந்த டைம்ல செத்துருச்சுன்னா ஆத்மா பாதாளத்துக்கு போகும். நாம அந்த நேரத்தில் சுவிசேஷம் ஒருத்தர் போகணும் இல்லை. சுவிசேஷம் இன்னைக்கு கையில பணம் இல்லை, பஸ் ஏறி போற காசு இல்லை, அதனால போலேன்னு உட்காந்துட்டாருன்னா சுவிசேஷம் போகாதல்ல. அந்த சென்ஸ்ல தான் பார்க்கணும். நம்ம ஜேஸ் இங்கே கோச்சுக்க மாட்டாரா, ஆண்டவர் பணம் தேவையா, இதெல்லாம் வசனமெல்லாம் இருக்குது. கொடுக்காதுக்கு என்ன வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் அந்த மாதிரி அப்படி பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது நம்ம ரொம்ப டைம் சென்சிட்டிவாக இருக்கும். கொடுத்துடணும். அதுதான் அதில் கொஞ்சம் சின்சியராக இது ஒரு சின்சியராக இருக்கிறத நான் சொல்கிறேன். நற்கரிகள் நிறைய செஞ்சுட்டு இருக்கீங்க. பார்க்குறக்கூடிய வியூவர்ஸ்க்கு என்ன சொல்லுவீங்க நீங்கள்? உங்களுடைய லைஃப்பில் இவ்வளோ தூரம் ஆண்டவர் அற்புதம் பண்ணிட்டு வந்திருக்காரு. பார்க்குற வியூவர்ஸ் ஊழியக்காரங்களாக்கெல்லாம் விசுவாசிக்கு என்ன சொல்லுவீங்க? ஜீசஸ் வந்து சூப்பர் ஃப்ரெண்டு, விட்டுறக்கூடாது. ரொம்ப அற்புதமான தேவன், வெரி கிளாசிக். அவர்கிட்ட பழகிறது ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஹம்பிளாக இருப்பார் ஜீசஸ்ஸு. ஆனால் நிறையா கோல்டன் ஹார்ட்டு ஜீசஸ்க்கு. சூப்பர். அவரோட கூட நம்ம எண்டெண்டிக்கும் சந்தோஷமாக இருக்க போகிறோங்கிறது ஒரு ஜாய்ஃபுல். அதை நினைக்கும் போது இந்த நித்திய ஜீவன் சொல்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். நித்திய ஜீவன், அவருடைய வாழ்க்கை, அவர் நமக்கு தருகிற பரிசு சூப்பராக இருக்கும். நம்ம ஃபேமிலியை ரொம்ப ஒரு நேசிப்பார். நம்ம அவரை கூப்பிட்டோம்னா டான்னு வந்து நிற்பார். எல்லாமே நம்முடைய கண்ணீர் எல்லாத்தையும் அவர் தொடச்சிடுவார். எந்த கவலையும் இல்லை. எங்கள் மதர் காலமானாங்க. அப்போது ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ணாங்க, உதவி செஞ்சார், கர்த்தர் உதவி செஞ்சார். அதே மாதிரி ஃபாதர் இன்லா டிஃபிகல்ட் கோவிட் சுச்சுவேஷனு. நிறையா பேர் வந்து 6 months ட்ராவல் பண்ண முடியாமல் 6 months வெயிட் பண்ணி
6 மந்த்ஸ்க்கு அப்புறமெல்லாம் பரி பண்ணியிருக்காங்க கோவிலில். எனக்கு அப்படிலாம் இல்லை. ஆச்சு, ஃப்ளைட் இருந்தது, பணம் கிடச்சிது, புக் பண்ணோம், போயிடும், எல்லாம் முடிஞ்சது. கரெக்டாக அது மாதிரி செஞ்சுருக்காரு. நிறைய காரியங்கள் செஞ்சுருக்காங்க. அதனால் ஜீசஸ் வந்து எப்போதுமே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வைட்டல், ஹார்ட் டு ஹார்ட்டாக வச்சுக்கணும் எப்போதுமே. அது ரொம்ப சிம்பிள் தான். ரொம்ப ரிலீஜியஸெல்லாம் நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப ரிலீஜியஸெல்லாம் போகணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட எப்படி பேசுகிறோமோ அந்த மாதிரி நம்ம அவர்கிட்ட பேசினோம்னாவே போதும். எப்போதுமே அவருக்கு வந்து ஜீசஸ்க்கு வந்து எப்போதுமே அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிற மைண்ட் செட்டு, ஹெல்பிங் மைண்ட் செட்டு ஜீசஸ்க்கு இருக்குது. தேடி போய் உதவி செய்கிற ஒரு மைண்ட் செட்டு. யாராவது வந்து கேட்டாங்கன்னா காணிக்கை கொடுப்போன்னு உட்காரக்கூடாது. நாம் தேடி போய் காணிக்கை கொடுத்துட்டு வரணும். அப்புறம் பொறுப்பாக கொடுத்துட்டு வரணும். நம்மளை தேடி காணிக்கை வாங்குறதுக்கு வருவாங்க, அதனால் காணிக்கை கொஞ்சம் வீட்டில் கொடுத்துட்டு போகணும். நான் இல்லாத வந்தாங்கன்னா கொடுத்துருங்கன்னு கொடுத்துட்டு போகணும். ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு சின்சியராக இருக்கணும். அந்த மாதிரி சின்சியராக இருக்கணும். காட்ஸ் மினிஸ்ட்ரியில் ஒரு கொடுக்குறோன்னு வந்ததுன்னா நம்ம சின்சியராக நம்ம இருக்கணும். நமக்கு ஒரு பணம் வரணும்னு எப்படி சின்சியராக இருக்கிறோமோ அதே சின்சியராகிட்டு அவர் கொடுக்குறதுலேயும் நம்ம காட்டணும். இன்ஃபேக்ட் ரொம்ப இதாக காட்டணும். நமக்காக ஜீவன் கொடுத்தவர். அவருடைய சுவிசேஷத்தை சொல்கிறதுக்கு அநேக ஊழியக்காரங்கள் இந்திய தேசத்தில் போகிறாங்க. நல்ல ஆர்கனைஸ்டு சர்ச்சஸ் இருக்குது. சில கிராமங்கள் எல்லாம் பட்டி தொட்டிங்கிற மாதிரி இடத்துலலாம் கொஞ்சம் அந்த 5 இயர்ஸ் கோர்ஸ் படித்த பிடி படித்த பாஸ்டர்ஸ் எல்லாம் செய்கிறது கஷ்டம். கொஞ்சம் மற்ற ஒரு இன்டிசென்ட்டான ஏரியாலாம் இருக்குது. கிராமத்துக்கெல்லாம் போகிறது, அந்த இடத்துக்கெல்லாம் போகிறதுக்கு ஊழியக்காரங்களுக்கெல்லாம் மந்த்லி கரெக்டாக எல்லாம் வராது. அதான் நம்மளால் முடிஞ்சதை தேடி பார்த்து. அதனால தான் அந்த கிராமத்தில் சுவிசேஷங்களோட தொடர்பு வச்சுருக்கக்கூடிய ஒரு சில பாஸ்டர்ஸ் நான் தெரிஞ்சு வச்சுருக்கேன். அந்த பாஸ்டருக்கு தான் அவங்க தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, இந்த செய்யுங்க பிரதர், அவர் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் அவங்கள இவர்கிட்ட கொடுத்தோன்னா அவங்க கொடுத்துருவாங்க. இவங்க எதுவுமே எடுக்க மாட்டாங்க, அவங்களுக்கு கொடுத்துருவாங்க சின்சியராக. அது மாதிரி ஹானஸ்ட் பர்சன்ஸ் எல்லாம் ஜீசஸ் நம்ம தேடி பார்த்து அப்படி தான் நான் கோஆர்டினேட் பண்ணி நாங்கள் செய்கிறோம். அதை மிஸ்ஸஸ் எல்லாம் கரெக்டாக நம்ம செஞ்சுருவாங்க. அதனால் ஜீசஸ் நமக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு. அதனால் அது ரொம்ப சூப்பர். அதை நம்ம விட்டுருக்கூடாது. ஏசாமி நிறைய பணம் வச்சிருக்கிறாரு, அவர் நிறைய பணம் வச்சிருக்காரு. அவர்கிட்ட கொடுக்க ஜீசஸ்ன்னு கேட்டு வாங்கிக்க வேண்டியது கொடுப்பாரு. ஓகே, ரொம்ப நன்றி. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்கள் சாட்சியை ரொம்ப அழகாக ஷேர் பண்ணீங்க. நிறைய ஸ்பிரிச்சுவல் தாட்ஸான விஷயங்கள்லாம் கூட கலந்து பேச விரும்புகிறேன். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். சரி, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.